ஒரு சிறு பாவம் ஒரு உயிரின் வாழ்க்கையை மாற்றிருச்சுன்னா நம்புவீங்களா? வெல்கம் டு லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனல். அறம் மட்டுமே செய்வதை தொழிலாக கொண்ட ஒருவர் இருந்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய தவறு, அதற்கான தண்டனை அடுத்த பிறவியில் அவர் கரிக்குருவியாக பிறந்தார். காகங்கள் அந்த கரிக்குருவியை விடவே இல்லை. தினமும் துன்புறுத்தின, துரத்தின. அச்சத்தில் நடுங்கிய கரிக்குருவி ஒரு முறுக்கு மரத்தில் ஒளிந்தது. தனியாக யாரும் இல்லாமல் வாழ ஆரம்பித்தது. ஒரு நாள் அந்த மர நிழலில் ஒரு சிவனடியார் வந்து அமர்ந்தார். அந்த சிவனடியார் அங்கு வந்த சிலரிடம், மதுரையின் பொற்றாமரை குளம் யாராக இருந்தாலும் நற்பேறு தரும் என்று மதுரை பொற்றாமரை குளத்தின் பெருமையை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். இதை அந்த கரிக்குருவி மரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தது. நானும் போனா என் துன்பம் நீங்குமா என்று நினைத்தது. உடனே பொற்றாமரை குளத்தை தேடி ஓடியது. முழு மனசுடன் சிவனை வழிபட்டது. ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் முழுமையாக முழு மனதுடன் சிவனை வழிபட்டது. இதை பார்த்த உமையம்மை கேட்டால், யார் இந்த சிறிய குருவி என்று. சிவபெருமான் மெதுவாக சிரித்தார். அந்த குருவியின் முன் தோன்றினார். அந்த குருவிற்கு ஞானமும் மந்திரமும் அருளினார். அந்த மந்திரம் கேட்டதும் அந்த குருவியின் மனம் அமைதியானது. அந்த கரிக்குருவி சிவனிடம் மீண்டும் ஒரு வேண்டுதல் வைத்தது. தீய பறவைகள் அனைத்தும் எங்கள் இனத்தை துன்புறுத்துகிறது. அதனால் கரிக்குருவியாகிய எங்களுக்கு வலிமை தர வேண்டும் இறைவா என்றது. சிவனும் சொன்னார், வலிமை பெறுவாயாக என்று. இந்த குருவி நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன தெரியுமா? தக்கான் ஒருவன் வாழ தன் கிளை வாழும் என்ற ஒரு பழமொழி. அதாவது, தகுதியான ஒருவன் இருந்தால் போதும், அவனது சுற்றமும் தலைக்கும் என்பது பழமொழியின் அர்த்தம். நாமும் நமக்காகவும் நம்மை சுற்றியிருப்பவர்களுக்காகவும் பிரார்த்திப்போம். நன்றி.